ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக பரபரப்பாக பேசப்பட்டு வரும் ஒரு அதிர்ச்சிகரமான வழக்கை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். அதாவது சாதாரண மலையேற்றத்தில் நடந்த விபத்துன்னு நினச்ச ஒரு வழக்கு பார்த்தீங்கன்னா ஒரு திட்டமிட்ட படுகொலையாக செய்யப்பட்டிருக்கு. ஸோ அது எங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். கேத்தன் அகர்வால் இவர் பார்த்தீங்கன்னா பூனேவை சேர்ந்த இளம் தொழிலதிபருங்க. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா ஷியா கோயல் அப்படிங்கிற ஒரு பொண்ணோட பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் ஆயிருந்திருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மாறி மாறி ரெண்டு பேர்த்துக்கும் என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த பையனுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சி போயிருந்திருக்கும் போல இருக்கு. ஸோ ரெண்டு பேரும் மாறி மாறி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டுட்டு இருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் தான் ஜூன் 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரத்தில் உள்ள பிரபல சுற்றுலாத்தலமான லோஹட் கோட்டை அப்படிங்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே போயிருந்திருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு ஹில்ஸ் ஏரியா. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேத்தன் அகர்வால் தவறி விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கதறி எழுதிருக்காங்க. ஸோ சுற்றி இருந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை நம்பியிருக்காங்க. போலீஸுமே கூட அதை நம்பியிருக்காங்க. ஆனால் அந்த கேத்தன் அகர்வாலோட பேரண்ட்ஸுக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஏன்னா இவர் மலையேற்றம் ஏறதுல நிறையா டைம் போயிருக்காரு. இது மாதிரி விழுகிறர்கள் தவறி விழுகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் விசாரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேத்தன் சௌத்ரி அப்படிங்கிற ஒரு காதலன் இருந்திருக்கா. ஸோ அவர் கூட பார்த்தீங்கன்னா இவங்க நிறையா மெசேஜ் சேட்டு இதெல்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தெரிய வருது இந்த பையனுமே அங்கே வந்திருக்கான். அந்த சொட்டர் போட்டுட்டு அந்த கூட்டத்தில் ஒரு ஆளாவே நகுந்து மூவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ அதை பார்த்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் இப்போ கைது பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒருத்தனை காதலிக்கிறான்னா அந்த பையன்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்திருக்கலாம், இந்த மாதிரி நான் ஒருத்தரை காதலிக்கிறேங்க, சரி நீங்கள் விளையிங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த பையன் டீசெண்டாக விலகி போயிருந்திருப்பான். ஸோ அந்த பையனை கொலை பண்ணுறது தான் ஒரு தீர்வாக அந்த பொண்ணு எப்படி நினச்சாங்க அப்படின்னு தெரியல. ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்துறது? உலகத்திலேயே எளிமையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒருத்தரை கொல்றது தான் இறக்குறதுலேயே எளிமையான விஷயம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷனில் அதை எடுத்துருந்துருக்காங்க. அதை எடுத்துட்டு அதை நாடகமும் ஆடி இருந்திருக்காங்க. இன்றைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா கலியுகம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதானா அப்படிங்கிற மாதிரி எனக்கு டவுட் வருது. ஏன்னா ஒரு பொண்ணை பிடிக்கலைன்னா பொண்ணை கொலை பண்ணுறது, ஒரு குழந்தையை பிடிக்கல அம்மாவுக்கு குழந்தையை பிடிக்கலைன்னா அம்மாவே குழந்தை கொலை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிறையா நடந்துகிட்டு இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா போலீஸ் தீவிரமாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. சிசிடிவி கேமரா இதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும். இந்த வழக்கில் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பொண்ணுக்கு அந்த பையனை பிடிக்கலைன்னா அந்த பையன் கிட்ட டேரெக்டாக எனக்கு உங்களை பிடிக்கலைங்க, நான் வேற ஒருத்தரை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஒருவேளை அவங்க பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பேரண்ட்ஸும் அந்த பொண்ணுமே அவங்க டீல் பண்ணி அவங்களுக்குள்ள இந்த பிரச்சனை நடந்துருச்சுன்னா அது பிரச்சனையே கிடையாது. யார் என்னன்னே தெரியாத ஒரு மூணாவது பையனை இந்த மாதிரி கொல்றதுங்கிறது வெரி வெரி டேஞ்சரஸ். இந்த மாதிரி பண்ணுறதே ரொம்ப தப்பு. பாவம் அந்த பையன் என்னென்ன ஆசையில் காதலிச்சிருப்பான், பழகியிருப்பான். ஆனால் அவனை நீங்கள் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் கொல்றது ரொம்பவே தப்பு. ஸோ இதுக்கெல்லாம் கடுமையான நடவடிக்கை தேவைங்க. சும்மா எல்லாரும் போனதையுமே சாதாரணமான தண்டனை 14 வருஷம் 5 வருஷம் 18 வருஷம் இந்த மாதிரி கொடுக்கறதுனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு கொலைகள் ஒரு சர்வசாதாரணமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு கொலை செஞ்சால் அதுக்கு நியாயமான தண்டனை கிடைச்சாதான் அவங்க எல்லாம் திருந்துவாங்க. ஸோ கொலைங்கிறது இப்போ ஈஸியாக பண்ணிவிட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.